இன்னொரு விதத்திலே சொன்ன போனால், சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள் விடுதலையோடு வாழுவார்கள், வெற்றியோடு வாழுவார்கள். இந்த நாக்கில் உள்ள அதிகாரத்தை நீங்க அறியலைன்னா அலங்கோலமான வாழ்க்கை வாழுவீர்கள். எந்த அறியாமை நீங்கணும்? நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற அறிவு, எந்த அளவுக்கு நீங்கள் வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற அறிவு, எந்த அளவுக்கு உங்களை படைத்த தேவன் உங்களை ரட்சித்து உங்க மேல உசிரையே வைத்திருக்கிறார் என்கிற அறிவு இருந்தா போதும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். அது கர்த்தராலே ஆகிற காரியம் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. ஆமென். பாருங்கள், 253வது அவருடைய அனந்த ஞானம், ஹிஸ் சாவரின் விஸ்டம். 253 அறியாமையின் அலங்கோலங்கள். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். முதலாவது, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலிருந்து துவங்குவோமா? யோவான் 8:32 உங்க யாவருக்கு தெரியும். அதுல இயேசு என்ன சொன்னார்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னொரு விதத்திலே சொன்ன போனால், சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள் விடுதலையோடு வாழுவார்கள், வெற்றியோடு வாழுவார்கள். அப்போ சத்தியத்தை அறியாதவர்கள் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் வாழுவார்கள். ரைட்? இன்னைக்கு தலைப்பு என்ன? அறியாமையின் அலங்கோலங்கள். சத்தியத்தை சரியாக அறியாததுனால வேதத்திலே அநேக அலங்கோலமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதைத்தான் ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். ஏன்? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து அலங்கோலமான வாழ்க்கை அல்ல, ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும். அதுவே என்னுடைய விருப்பமும் உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பமுமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அப்போ சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் தோல்விகள் நிறைந்த, நிந்தை நிறைந்த, பரிதாபமான, அழுகை நிறைந்த, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை வாழுகிறார்கள். எத்தனை சதவீதம் எனக்கு தெரியல. ரைட்? ஹல்லேலூயா. அன்னைக்கு வனாந்தரத்துல 99.999% திகிலோடு இருந்தாங்க, பயத்தோடு இருந்தாங்க, முறுமுறுப்போடு இருந்தாங்க. அதே சூழ்நிலை, அதே வனாந்தரம், 2 பேர் எப்படி இருந்தாங்க? சத்தியத்தை அறிந்ததுனால சந்தோஷமாக இருந்தாங்க, விடுதலையோடு இருந்தாங்க. பயத்திலிருந்து விடுதலை, எதிர்காலத்தை குறித்த சந்தேகத்திலிருந்து விடுதலை. யாருக்கெல்லாம்? காலேபு யோசுவாவுக்கு இல்லையா? ஓ தேங்க்யூ மாஸ்டர். அலங்கோலமான ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து 99.99% வனாந்தரத்தில் மாண்டு போனாங்கங்க. இன்றைக்கு கிறிஸ்தவம் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு தான் நான் இப்படி பேர் கொடுத்திருக்கிறேன், அறியாமையினால் வருகிற அலங்கோலங்கள். ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பார்ப்போமா? அப்போ உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிடும். இந்த வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு மாம்சமாக மாறிவிடும். அநேகருக்கு எல்லா வாக்கு தத்தங்களும் இந்த பேப்பர்ல தான் இருக்கு. எழுதி தந்திருக்கிற இந்த வார்த்தை மாம்சமாகவில்லை, அதாவது அனுபவமாக மாறவில்லை. 2 காரணங்கள் அல்ல, ஒரே காரணம், உங்களுடைய அறியாமை மாத்திரம்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், ஃபர்ஸ்ட்ல ஒரு உதாரணம் எடுப்போமே. சமாரியாவிலே ஒரு அலங்கோலமான ஒரு காட்சி, கேவலமான ஒரு காட்சி. யாருக்கு? சத்துருக்களுக்கு அல்ல, இஸ்ரவேலர்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு. என்ன அலங்கோலம் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 28 மற்றும் 29வது வசனங்கள். பாருங்க, எந்த அளவுக்கு அலங்கோலம், பட்டினி, பஞ்சம். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
அங்கே 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 28, 29. ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். 29. அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நான் உன் மகனை தின்ன, அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள். அலங்கோலமான காட்சிங்க. யாருக்குங்க? இஸ்ரவேலர்களுக்கு. தன்னுடைய பிள்ளைகளை அறுத்து வேக வைத்து சாப்பிடக்கூடிய அலங்கோலமான, அவலட்சணமான, கேவலமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அநேகர் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஐயா, எத்தனை வருஷம் உங்களுக்கு கடன் பிரச்சனை? நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் வட்டி கொடுக்குறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிற்று. ஐயா, உங்களுக்கு எத்தனை வருஷம் வியாதி? நான் பிறந்ததிலிருந்தே வியாதி. அலங்கோலம், அலங்கோலம். ரைட்? அநேக நீங்க பண கஷ்டத்தில் இருக்கிறீங்க. வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறீர்கள். ரைட்? அலங்கோலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். வட்டி கொடுக்க முடியாம இருக்கிறீங்க. உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறீங்க. அந்த அலங்கோலத்தை நீக்க வந்தான் பாருங்க ஒருத்தன். இல்ல, ஏனையா அலங்கோலம்? இந்த உதாரணத்தை பார்ப்போமா? இந்த உதாரணத்துல பார்ப்போம். ஏன் அலங்கோலம்? சத்தியத்தை சரியா அறிந்தவன் ஒருத்தனும் இல்லை, ஒருவனும் இல்லை. வந்தான் பாருங்க யாரு? சத்தியத்தை சரியா அறிந்த எலிசா. அலங்கோலம் இல்லாமலே போய்விட்டது, அலங்காரமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அதை வாசிக்கட்டுமா? அங்கே 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் அங்கே 1வது வசனத்திலே, அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார். ஐயா, ஐயா, உங்களுக்கு என்ன அறிவு இல்லை தெரியுமா? உங்க நாக்கில் இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொடக்டிவ் பவரை குறித்து, அந்த கிரியேட்டிவ் பவரை குறித்து நாலேஜ் இல்லை. ஒருவேளை எலிசா அங்க போகலன்னு வைங்க, அந்த சத்தியத்தை சரியாக அறிந்த எலிசா அங்க போகலன்னா என்ன இருக்கு பாருங்க. குழந்தைய அறுத்து சாப்பிட்டுருப்பாங்க, அப்புறம் வாலிப பையனை அறுத்து சாப்பிட்டுருப்பாங்க. ஆமா, ரைட் ஆர் நாட்? அலங்கோலமான ஒரு காட்சி. அப்பாலே போ சாத்தாரே என்று சொல்ல ஆள் இல்லைங்க. ஆமென். தங்களுடைய அதிகாரத்தை அறிந்த ஆட்கள் இல்லை. விசுவாசியின் அதிகாரம். நான் ஒரு 10 நேரம் படிச்சுட்டேங்க. என்னுடைய விசுவாசம் எப்பொழுது விண்ணை தொட்டு கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் என்னுடைய நாவிலே தீர்வு இருக்கிற என்கிற இந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, மார்க் 11:23. அந்த வார்த்தை எனக்கு மாம்சம் ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினந்தோறும் சூப்பர் நேச்சுரல் பவரை நான் பேசுறேன். நான் பேசும் பொழுது என்னுடைய நாவிலே இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் 5000 10,000 கிலோமீட்டர் அல்ல, 25,000 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிறவர்களையும் விடுதலை செய்கிறது. ஆமென். ஒரு தம்பி அழைக்கிறார் லண்டன்ல இருந்து. அங்கிள், நான் இங்க வந்துட்டாங்க, எனக்கு ஜாப் தர்றவன்னு சொன்னவங்க ஏமாத்திட்டாங்க, என்ன செய்யணும் தெரியல. நாவல இருக்கிற அதிகாரத்தை நான் அறிஞ்சிருந்தேன் பாருங்க. தம்பி, 48 மணி நேரத்துல நீ பெஸ்ட் ஜாப்ல உட்காரான்னு சொன்னேன். நான் சொன்னபடியே ஆயிட்டுங்க. எலிசா சொன்னதா ஆகுமா? நீங்க சொன்ன ஆகாதா? அந்த வார்த்தை என்ன சொல்றாரு? அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த நாக்கில உள்ள அதிகாரத்தை நீங்க அறியலைன்னா அலங்கோலமான வாழ்க்கை வாழுவீர்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர். ஆமென். அறிவு தாங்க பிரச்சனை. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். சொன்னபடியே அடுத்த நாளே அங்க பஞ்சம் இல்லாமல் போயிட்டுங்க. ஒரு குழந்தைய கூட அறுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது வரைக்கும் அலங்கோலம், ஓலம், மரணங்கள். எவ்வளவு பயந்து இருக்குல்ல? ஐயோ, நாளைக்கு என் பிள்ளைய அறுத்து சாப்பிடணுமே. அலங்கோலமான வாழ்க்கை வாழாதீங்க.
நீங்கள் தேவனுடைய மிக சிறந்ததில் வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை பலியிட்டாரே. நீங்க அப்படி ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ வேண்டும்? சவுல் ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு அலங்கோலம். ரைட், என்ன அலங்கோலம்? 40 நாள் கேவலமான வாழ்க்கை, 40 நாள் மதியீனமான வாழ்க்கை, 40 நாள் திகில் நிறைந்த வாழ்க்கை. எங்க? வனாந்தரத்துல, யுத்த களத்துல 40 நாள் ஒரு பெரிய சேனையே படுத்திருக்குது. தலைவர் யாரு? சவுல் ராஜா. அலங்கோலமான காட்சி. அந்த அலங்கோலத்தை அகற்றினவர் ஒரு இளைஞன்க. அவன் படித்தவன் கிடையாது, அவன் நல்லவன் கிடையாது, அவன் ஒழுக்கமானவன் கிடையாது, ஆனா அவன் சத்தியத்தை அறிஞ்சவன். ஹல்லேலூயா. ஓ, அந்த அலங்கோலமான காட்சியை அகற்றினான். அருமையானவர்களே, என்னுடைய செய்தியை கேளுங்க. என்னுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அலங்கோலங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எண்ணற்ற சாட்சிகள் உள்ளன. ஏன்? அறியாமை நீங்கினால் போதும். எந்த அறியாமை நீங்கணும்? நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற அறிவு, எந்த அளவுக்கு நீங்கள் வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற அறிவு, எந்த அளவுக்கு உங்களை படைத்த தேவன் உங்களை ரட்சித்து உங்க மேல உசிரையே வைத்திருக்கிறார் என்கிற அறிவு இருந்தா போதுங்க. அலங்கோலங்களை தேடியும் நீங்கள் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு தீர்வு கொடுக்கிறவர்கள் மாத்திரமல்ல, உலகத்திற்கே தீர்வு கொடுக்கிறவர்களாக தேவன் எங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஆமென். அபிஷேகிக்கப்பட்டவன் யாருங்க? சவுல் ராஜா. அலங்கோலமான காட்சி 40 நாள் சகித்து கொண்டிருக்கிறார். இவனால சகிக்க முடியலங்க. ஒரு நாள் கூட சகிக்க முடியல. ஆட்டு இடையினால இன்றைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்ப்பா. அவன் என்ன சொல்றான்? இன்றைக்கு உன் தலையெடுப்பேன். நீ ரொம்ப டாலா இருக்கிறா, ஜெயண்ட் கோலியாத்திரி, கொஞ்சம் உட்காரு. உனக்கு பின்னால ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்களே, அத்தனை பேரையும் நான் இன்னைக்கு என்ன செய்வேன்? பார்பிக்யூ பண்ணி ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அங்கே காணப்பட்ட அலங்கோலம் அன்றைக்கே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. ஐயா, நீ பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறாய், தீர்வாக இருக்கிறாய். பாருங்க, இந்த சவுலுக்கு எந்த அறிவு இல்லை. அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ரைட், இந்த எக்ஸாம்பிள்ல என்ன தியானிக்க போறோம்னா, 4 நிஜங்களை குறித்து இந்த ஆட்டு இடையனுக்கு இருந்த சவுலுக்கு இல்லை. முதலாவது பாருங்களா, எந்த அறிவு இல்லை? முதலாவது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்தில், 1 சாமுவேல் chapter 17 verse 26. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். See the knowledge of the shepherd boy, that's very important. இன்னைக்கு தலைப்பு என்ன? அலங்கோலத்திற்கு, அவமானம் நிறைந்த வாழ்க்கைக்கு, கடன் பிரச்சனையான வாழ்க்கைக்கு, குழப்பம் நிறைந்த வாழ்க்கைக்கு அறியாமை மாத்திரம்தான் காரணம். 40 நாள் நிந்தை நிறைந்த வாழ்க்கை சவுலுக்கு. தாவீதுக்கு இருந்த அறிவில் அவன் என்ன சொல்றா? எப்பா, இந்த சேனை என்ன சேனைன்னா ஜீவனுள்ள தேவனுடைய சேனை, மனிதருடைய சேனை இல்லை, ஒரு ராஜாவுடைய சேனை இல்லப்பா. அது யாருடைய சேனை? ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. இந்த வெளிச்சம் வந்தது பாருங்க ஆட்டிடையனுக்கு. ஹல்லேலூயா. நீ என்ன சொன்னு தெரியுமா? நான் மனுஷனே கிடையாதுப்பா, நான் தான்ப்பா தீர்வு. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு வார், நான் தான் தீர்வு. am I right or not? இவன் சொல்றான் பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. ஆகையினால நான் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்? என்றைக்கு இவன் தலையெடுக்கணும், நான் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இரண்டாவது நாலேஜ் பாருங்களேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனியம் மாத்திரம். ஹல்லேலூயா. He had known the supernatural power of God's covenant. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கவனன்ட்ல இருக்குங்க.
கவனன்ட்ல இருக்கு. இதை குறித்து சவுல் ராஜாவுக்கு வெளிப்பாடு இல்லை. ரைட்? இன்னைக்கு உங்களுக்கு என்ன வெளிப்பாடு தேவை? எப்பா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலேயே என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், எனவே என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறாள், எனவே எந்த கடன்காரர்களும் என்னை தொட முடியாது, எந்த வியாதியும் என்னை அணுக முடியாது, எந்த குழப்பமும் எங்க வீட்டில் இருக்க முடியாது என்று உன்னால பேச முடியும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? Because you are the solution. Hallelujah. Oh, thank you Lord. What a loving daddy. மூன்றாவது ஆட்டு இடையனுக்கு இருந்த அறிவு பாருங்களா, வசனம் 45, 1 சாமுவேல் 17:45 அவன் சொல்றான், கர்த்தரின் நாமத்தினால வருகிறேன். That means there is supernatural winning power in the name of the Lord. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? Hallelujah. ஐயா, பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு இவ்வளவு தில்லுங்க. என்ன தில்லு? எப்பா, கர்த்தருடைய நாமத்துல சூப்பர் நேச்சுரல் வின்னிங் பவர் இருக்கு. இயேசுங்கிற நாமத்தை அறியாதவங்க எல்லா நாமத்திற்கு மேலான இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை வைத்துட்டு நீ அலங்கோலமான வாழ்க்கை வாழலாமா? நீயே முடிவு பண்ணுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். அப்படி என்றால் என்ன? மரணம் என்கிற நாமத்திற்கு மேலான நாமம், கேன்சர் 4th ஸ்டேஜ் என்கிற நாமத்திற்கு மேலான நாமம், 10 கோடி ரூபாய் கடன் என்கிற நாமத்திற்கு மேலான நாமமுடைய நபராக நீ இருக்கிறாய். அந்த நாமத்தை எங்கேயும் பயன்படுத்தலாம? எத்தனை பேர் புரியுதுங்க? இங்க பயன்படுத்துறாங்க இந்த யுத்த காலத்துல. அப்போ அவ என்ன அறிஞ்சிருந்தானா, மூன்றாவது கர்த்தருடைய நாமத்துல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. விருத்த சேதனமாகிய உடன்படிக்கையில சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அந்த பவர் என்ன செய்யும்? அங்கே 47வது வசனத்துல என்ன சொல்றான்னு பாருங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர். எனக்கு வெப்பனே வேண்டாம், AK-47 வேண்டாம், AK-37 வேண்டாம், AK-57 வேண்டாம், கர்த்தருடைய நாமம். இவ எவ்வளவு கிளாரிட்டியா பேசுற பாருங்க. கர்த்தர் மனுஷ பலத்துல மனுஷனுடைய ஆயுதத்தினால வெற்றி தருகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. வாட் a great David இல்ல? பரலோகத்துக்கு போன பிறகு அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணுங்க. இதெல்லாம் பேசி இதெல்லாம் எழுதப்படவில்லை என்றால் நம்ம நடுத்தருவில் நிற்போம். அடுத்து அவனுக்கு என்ன வெளிப்பாடு பாருங்களா. அடுத்ததாக யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னா என்ன பொருள்? வெற்றி கர்த்தருடையது. நான் கடந்து முட்டி மோதிலாம் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஓ, தேங்க் யூ ஜீசஸ் ஃபார் யுவர் குட்னஸ். இவன் நிலைமை என்ன ஆயிற்று? ராஜாவுடைய நிலைமை அலங்கோலம் ஆயிற்று. என்ன ஆயிற்று? ராஜ மேன்மையெல்லாம் இழந்துட்டு, சிங்காசனத்தையே இழந்துட்டு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்கள் ஒரு அலங்கோலமான வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். அது என்னன்னா அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்துக்கு காரணம் உங்களுடைய அறியாமை தான். எந்த அளவு தேவன் உங்க மேல நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார் என்று நீங்கள் அறியவில்லை. எந்த அளவு நீங்கள் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியவில்லை. எந்த அளவுக்கு வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற அறிவு இல்லை. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy. Thank you Holy Spirit. எங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. See, God's provisions are always having supernatural as well as it is always effortless. Right? கூழாங்கல் போதும். அவன் நம்புறான் பாருங்க. 40வது வசனத்திலே தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து, எதுல பவர் இருக்குன்னு நம்புறான்? கூழாங்கல்லுல பவர் இருக்கு. ஏன்? the victory is fixed, predestined. எப்பா, எனக்கு நியமிக்கப்பட்டாயிற்று. எது நியமிக்கப்பட்டாயிற்று? எனக்கு வெற்றி நியமிக்கப்பட்டு ஆயிற்று. எனக்கு சிங்காசனம் நியமிக்கப்பட்டு ஆயிற்று. அப்பா பாப்பா. அதனால்தான் பாடுறான். என்ன செய்யறான்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எப்பா பாப்பா.
ஐயா, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சரீரமாகிய நீங்க இருக்கிறீங்களே, ஜீவனுள்ள தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்களே, அந்த தேவன் உன்னை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் நான் தங்குகிற ஆலயம் மாத்திரமல்ல, நீதான்ப்பா நான் அப்படின்னு என்ன சொன்னாரு, நீதான் நான் என்ன சொன்னாரு. தேவ வசனத்தினாலே நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீர்கள், எனவே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். இந்த ஸ்டேட்டஸ் தாவீதுக்கு கிடையாதுங்க, இந்த ஸ்டேட்டஸ் எலிசாவுக்கு கிடையாது. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அலங்கோலம் எதை இன்னைக்கு தியானிக்கிறோம்? அறியாமையின் அலங்கோலங்கள். 40 நாள் அலங்கோலமாக அந்த ராஜா பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏன்? அவனுக்கு அறிவு இல்லை. ஈட்டி வேண்டாம், கத்தி வேண்டாம் இந்த ராட்சதரை தூக்குவதற்கு. இந்த சேனை யாருடைய சேனை? ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. இந்த ராட்சதனுக்கு விருத்த சேதனம் இல்லை, கர்த்தர் என்கிற நாமம் இல்லை. இது எல்லாம் எங்களுக்கு இருக்குப்பா, நாங்க தான் ஜெயிப்போம் சொல்லல. பாருங்களேன். மூன்றாவதாக ஒரு அலங்கோலமான காட்சி. பதறாங்க சீஷர்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அலங்கோலம். இதனால அந்த அலங்கோலமான ஓலம் விடுறாங்க. ஐயோ ஐயரே, நாங்க சாக போறோம். எதனால அந்த ஓலம் விட்டார்கள்? அறியல. எது அறியல? எப்பா, இயேசு கிறிஸ்துவை போல நாம பேசினாலும் இந்த காற்றும் கடலும் அடங்கிருங்கிற நாலேஜ். அதனாலதான் அற்ப விசுவாசிகளே. எப்ப என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க? நீங்களும் என்ன போல பேசியிருந்தா அடங்கி இருக்குமே. இறையாதே அமைதலா இருந்து சொல்றதுக்கு உனக்கு ஏன் தைரியம் வரல? எத்தனை ஆயிரம் அற்புதத்தை பாக்குறீங்க. லாசருவை உயிரோட எழுப்பியாச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தலைகளை நின்று ஜெபம் பண்ணனா, லாசருவே வெளியே வா 3 வினாடி, இறையாதே அமைதலா இரு 2 வினாடி, தவித்தாலே எழுந்துற 2 வினாடி தானங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? நீங்கள் நடுத்தருவில் நிற்பதற்கு காரணம், அல்லது நீங்கள் பரிதாபமாக ஒரு அலங்கோலமாக வாழ்க்கை வாழுவதற்கு காரணம் உங்களுடைய அறியாமை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. 12 பேரும் டோஸ் வாங்கினாங்க. எதற்கென்றால், எப்பா பேதுரு வந்துட்டு காற்றும் கடலும் வந்துட்டு நீங்க உடனே 12 பேரும் தலைகளை நின்று ஜெபிக்க வேண்டியதானே அப்படி என்று சொல்லி அவர் கோபப்படலைங்க. நீங்க 4 சுவிசேஷத்துல வாசிங்க. உங்கள் ஜெபம் போதாது என்று அவரிடத்துல கண்டிக்கல, உங்களுடைய பக்தி பரிசுத்தம் போதாது என்று சொல்லலைங்க, உங்க விசுவாசம் போதாது என்று ஒன்றைத்தான் கண்டிக்கிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். நான் புரியுதா? எத்தனை பேர் புரியுதுங்க? அலங்கோலமாக ஓலமிடுகிற ஐயரே, நாங்க சாக போறோமே. 4வதும் கடைசியுமாக ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க போகிறோம். ரைட், இது மிக முக்கியமான உதாரணம். பவுல் அலங்கோலமாக அடி வாங்குறாங்க இல்லையா? அடுத்தது யாரு? அடுத்தது என்ன செய்யறான்? அவனை பிடித்து சிறைச்சாலையில போடுறாங்க. அலங்கோலமான வாழ்க்கை வாழ்றான். ஐயா, அந்த அலங்கோலமாக அவனை காயப்படுத்த அல்லது அவனுடைய சரீரத்தில் ரத்தம் வடிய காரணம் அந்த பவுலுடைய அறியாமை. நான் வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டேன், வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். இயேசு என்ன சொல்லி நம்மை அழைக்கிறார்? நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள். எலிமா ஊழியத்துக்கு தொந்தரவு பண்றாங்க. அவன் கண்ணை சில காலம் குருடாகணுங்கிறான். ஏன் இந்த பிரின்சிபலை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணல? மறுக்கவே முடியாது. நீங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பவுல் முட்டாத்தனமாக அடி வாங்குறாங்க. அவனை அடித்து இழுத்து கொண்டு ஊருக்கு வெளியே போடுறாங்க இல்லையா? கையை உயர்த்துற உடனே ஒரு 10 பேருடைய கையை 10 நாளுக்கு இப்படியே இருக்கட்டும்னு சொல்லி இருந்தா 10,000 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எலிமா கண்ணை குருடாக்குனால அப்ப நீ கண்ணை குருடாக்கு. 10 பேர் வாரா, 10 பேருடைய கண்ணு குருடாகட்டும். எத்தனை உதாரணம் பைபிள்ல இருக்குங்க. பழைய ஏற்பாட்டுல எலிசா அவரை பிடிக்க வந்த சேனையில் உள்ள அத்தனை பேருடைய கண்களையும் குருடாக்குறாரு. நீயே குருடாக்கப்பட்டு தானே பிடிபட்டா தமஸ்கு வீதியில. அந்த பிரின்சிபலை நீயே அப்ளை பண்ணல. அலங்கோலமான அடி வாங்குறான். இன்னைக்கு மிஷனரி அவ்வளவு அடி வாங்குறான். பவுலுக்கே அடி விழுந்தது, சரி வாங்கிக்கிறேன், ஆண்டவர் விட்டுறாரு. எத்தனை பேர் புரியுதுங்க? I am not exaggerating. I never go out of the word of God.
அவர் தானே சொன்னாருங்க, நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்தால. எலிமாவுடைய கண்ணை குருடாக்குனால, தமஸ்கு வீதியில இவனுடைய கண்ணை குருடாக்கி கண்ணை திறந்தார் அல்லவா. அலங்கோலமாக பரிதாபமாக வாழாதீர்கள் அருமையானவர்கள். சக்சஸ்ஃபுல்லா வாழுங்க, ஜாய்ஃபுல்லா வாழுங்க. உங்களை காணுகிறவர்கள் தீயில் பிடித்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் தேவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் பவுல் சொல்லல, எந்த மனுஷனும் சொல்லல, உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் சொல்லுகிறார். சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமாங்க? அலங்கோலமாக வாழ முடியுமா? அதனாலதான் நம்ம அந்த செய்தி வெளியிட்டோம். எந்த செய்தி? கிரஹாம் ஸ்டெயின் அவருடைய அறியாமை. தீ கொளுத்த நைட்ல வந்துட்டாங்க, 2 பிள்ளைகளையும் ஜீப்பில் வச்சு தீய கொளுத்த போறாங்க. இயேசுவின் நாமத்தினால தீ இப்பொழுதே எல்லாமே அணைந்து போகட்டும், இவன் கண்ணெல்லாம் குருடாகட்டும்னு அன்னைக்கு 1000 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களாங்க. ராஜாக்கள் அவர்களை தேடி வந்திருப்பார்களே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பிரதர் நீங்க அப்படி செய்திருக்கிறீங்களா? எப்பா எழுதி இருக்கிறது தானே சொல்றேன். எங்கேயாவது இயேசு கிறிஸ்து அடி வாங்கினாரா? See, Paul is not our complete model, but Jesus is. இயேசுதான் கம்ப்ளீட் மாடலுங்க. அவரை ஒரு இடத்துல அவரை பிடிக்க முடியலங்க. இங்கே மறைந்து அங்கே தோன்றினாரே, அவர் தானே சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள் என்று. அப்போ அவர் இங்கே மறைந்து இன்னொரு இடத்துல தோன்றினார்னா பவுலால செய்திருக்க முடியாதா? ஏன் அலங்கோலமாக அடிக்கப்பட்டு அலங்கோலமாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட வேண்டும்? நாவல இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் அப்பப்போ மறந்துருங்க. என் செய்தியை கேட்டுட்டே இருங்க, டெய்லி 4 கேளுங்க. ரைட்? 4 மாதத்துல உங்க பிரச்சனைகள் எதுவும் காண மாட்டீர்கள். டெய்லி 2 கேளுங்க, 8 மாசத்துல உங்க பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள். இல்ல பிரதர் நாங்க உபத்திரவத்தோட வாழ்றோம், கேட்கவே வேண்டாம், அப்படியே வாழ்ந்துட்டு போங்க. நானும் உன் கையை பிடிக்க முடியாது, இயேசுவும் உங்க கையை பிடிக்க மாட்டார். ஆமென். அறியாமையினாலே அலங்கோலமான வாழ்க்கைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் அலங்காரமான வாழ்க்கை வாழுவீர்கள், அலங்கோலத்தை நீங்களே அகற்றுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.